கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தியான வசனம் தீத்து 2 அதிகாரம் 12வது வசனம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has given us the sound mind, the spirit of sound mind. தெளிந்த புத்தி உள்ள பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று நாம் 2 தீமோத்தேயு 1:7 நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். இந்த மனது எல்லாவற்றிலும் மிக முக்கியமானதாய் இருக்கிறது. இந்த மனதை நாம் கவனிக்க தவறினால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவுகள் தாறுமாறாகி போய்விடும் என்பதற்கிலே சந்தேகமில்லை. நம்முடைய மனதின் யோசனைகள் நம்முடைய கடைசி நிலைமையை அது வரையறுக்கத்தக்கதாய் இருக்கிறது. Your mind thoughts will bring out bad and good destinations. உங்களுக்கு நன்மையானதையும் தீமையானதுமான முடிவுகளை உங்களுடைய எண்ணங்கள் கொண்டு வரும். இந்த எண்ணங்கள் எல்லாம் மனதிலிருந்து உருவாகுகிறபடியினாலே நம் மனதின் எண்ணங்களை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு பிசாசு ஆதி காலத்திலே ஆதாமை ஏவாளையும் இந்த மனதின் எண்ணங்களை வழித்தே அவர்களை வீழ்த்தினான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசினுடைய ஒரு காரியம் என்னென்று சொன்னால் திசை திருப்புதல், ஏமாற்று வேலை, பொய்யான தகவல்களை நமக்கு அவன் கொடுக்கிறான். பொய்யான ஆலோசனைகளை அவன் கொடுக்கிறவனாய் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்ன பொய்யான ஆலோசனை கொடுக்கிறான்? வேதத்துக்கு புறம்பானவைகளை அவன் கொடுக்கிறான். தேவன் என்ன நினைக்கிறார்? நாம் இந்த வேத வசனத்தையும் அவரை மட்டுமே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் விரும்புகிறார். ஆனால் பிசாசு விரும்புகிறதெல்லாம் நாம் தேவனை விட்டு மற்ற எல்லாவற்றையும் நம்முடைய புத்தியிலே திணிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும் என்பது அவனுடைய யோசனையாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை விளங்கி கொள்ள உதவி செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் நம்மை தம்முடைய பெரிய விளைய கரையத்தினாலே இரத்தத்தினாலே நம்மை மீட்டு நமக்கு தெளிந்த புத்தியை நமக்கு கொடுத்து இருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் மாமிசத்துக்குரியவர்களாய் போர் செய்கிறவர்கள் அல்ல என்று 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் 4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு மனதிலே இந்த வேத வசனங்களை பற்றியும் பலவிதமான தர்க்கங்கள், டிபேட்ஸ், பலவிதமான காரணிகளை அவனை எழுப்பி விடுகிறான். மனதிலே என்னென்னவோ தோன்றும்படி அவன் செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அரண்களை நிர்மலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை அவ்விதமாகவே உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு மிக தெளிவான எண்ணமுடையவர்களாய் ஒரே ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே தெளிவாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்க முடிகிறதா? அப்பொழுதுதான் தேவனுடைய அந்த ஆழமான சமாதானத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஜனங்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளை அவன் அப்படித்தான் ஏமாற்றினான். இந்த தெளிவில்லாத மனதின் நிலைமை என்னவென்று சொன்னால் பிசாசினுடைய அடிமைத்தனத்தை அது சொல்லுகிறதா இருக்கிறது. வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் லேகியோன் பிசாசு பிடித்த அந்த மனிதன் இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்த பின்பு மார்க்கு 5 அதிகாரம் 15 நாம் படிக்கிறோம். இயேசுவினிடத்தில் லேகியோனான பிசாசுக்கள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதையை கண்டு பயந்தார்கள். அப்போ பிசாசு பிடித்திருந்த காலத்திலே அவனுக்கு புத்தி தெளிவில்லாமல் இருந்தது. எப்போ அந்த பிசாசு அவனை விட்டு ஓடி போனதோ அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு புத்தி வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்கள் குழம்பி போய் இருக்கிறீர்களா? அநேக காரியங்கள் உங்களுடைய மனதை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதா? பயமான எண்ணங்கள், தோல்வியான எண்ணங்கள், பாவ சிந்தனைகள், நெருக்கடியான எண்ணங்கள்,
எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதான் என்ன எல்லாம் இவைகள் பொய்யாய் மனதிலே திணித்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறதாம் சத்தியமாய் இருக்கிறது. கர்த்தர் உன்னை நித்தியமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். சகல நன்மைகளை மேன்மையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவைகளை நம்ப விடாதபடி பிசாசு போராடி கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் லூக்கா 15:17 நாம் படிக்கிறோம். அந்த ஊதாரி மைந்தன் தகப்பனை விட்டு தூர தேசத்தில் கடந்து போன பொழுது பாவத்தில் சிக்குண்டு பண வசதி இல்லாமல் உண்ணுவதற்கு உணவில்லாமல் திண்டாடின பொழுது வேதம் சொல்லுகிறது அவனுக்கு புத்தி தெளிந்த போது, வேதம் சொல்லுகிறது அவனுக்கு புத்தி எப்போ தெளிஞ்சிச்சோ அவன் சொல்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இவைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது இவைகள் என்ன சொல்லுகிறது? இந்த புத்தியை கெடுக்கிற வேலையிலே பிசாசு மிக தீவிரமாய் செய்கிறான். புத்தியை கெடுக்கிற வேலையிலே பிசாசு மிகவும் தீவிரமாய் செயல்படுகிறான். அவன் ஒரு கலகக்காரனாய் இருக்கிறான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? இன்றைக்கு மனதை குழப்பி விடுகிற பொழுது நம்முடைய போக வேண்டியதான திசை, நாம் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் சுயமாய் மாமிசமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலைமையாய் மாறிவிடுகிறது. இன்றைக்கு தேவனிடத்தில் கேட்போம், எனக்கு தெளிந்த புத்தி வேண்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு அந்த தெளிந்த புத்தியை நீங்கள் எனக்கு உறுதி செய்யுங்க. எனக்கு அந்த தெளிந்த புத்தி வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்போம். ஒருவேளை நீங்கள் மனசமாதானம் இல்லாமல் அநேக சிந்தனையின் போராட்டத்துக்குள் இருக்கிறீர்களா? இயேசு அவைகளெல்லாம் முறியடித்து உனக்கு தெளிந்த புத்தி உனக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசு கை வைக்கிற ஒரு முக்கியமான இடம்தான் இந்த மனது. அவனுடைய மனதை அவன் குழப்பி விடுகிறவனாயிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கர் 5:8 பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவியும் தரித்து கொள்ள கடவோம். இன்றைக்கு இவைகளை தரித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து இந்த உலகத்திலே நாம் வெளிச்சத்தில் நடப்போம். பிசாசை வீழ்த்துவோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். பரிசுத்த தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.